இன்னைக்கு பாய்ஸ் சீசன் 5 முடிய போதே. இனிமேல் பாய்ஸ் கேரக்டர்கள் சாப்பக்கா முடியாது. ஹே கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். என்னடா பாய் சீசன் 4 வந்து இப்போ தான் ரீசெண்டாக முடிஞ்சு, இதுக்கப்புறம் வந்து பாய் சீசன் 5 தான். அது வந்து வரதுக்கு ஒரு 2 வருஷம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே இருந்துட்டு இருந்தோம். பட் ஆனால் வந்து அமேசான் பிரைம் வந்து நடந்து முடிஞ்சது காமிக்கன்லேருந்து ஒரு சர்ப்ரைஸ் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஸ்பின் ஆஃப் பற்றி வந்து இந்த வீடியோவில் ஃபுல்லாக பேசிடலாம். சீசன் 4 பாய்ஸ் வந்து ரீசெண்டாக தான் முடிஞ்சு. இந்த ஜூன் மாதம் ஸ்டார்ட் ஆச்சு. இந்த பாய்ஸும் சரி, இந்த ஹவுஸ் ஆஃப் த டிராகனும் சரி, ரெண்டுமே வந்து நம்ம வந்து என்ன எதிர்பார்த்தோமோ அவங்க வந்து அதை கொடுக்கல. நம்ம வந்து நிறைய வந்து எதிர்பார்த்தோம். ஸோ பாய்ஸ்ல வந்து ஃபுல்லாக வந்து ரேம்பேஜ் மோட்ல வந்து ஆக்ஷனாக போகும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு இருந்தோம். அதே மாதிரி ஹவுஸ் ஆஃப் த டிராகன் பார்த்தோம், ஃபுல் வார் மோட்ல இருக்க போறோம். சரி, அந்த மாதிரி எதிர்பார்த்தோம். ரெண்டு பேருமே வந்து என்ன பண்றாங்கன்னா, ஸோ அவங்க என்ன சொல்லணும்னு நினைச்சாங்களோ அந்த கதையை வந்து கரெக்டாகவே சொல்லிட்டாங்க. பாய் சைடு பார்த்தீங்கன்னா வந்து அவங்க வந்து பொலிட்டிக்கல் சைடில் போறோம், ஸோ பொலிட்டிக்கலாக பேசுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசி ஒரு நல்ல ஒரு நல்லா தான் இருந்துச்சு. நல்லா இல்லைன்னு சொல்லலை, இந்த எதிர்பார்ப்பை வந்து நம்ம வந்து அதிகமாக வச்சுட்டோம். அதுதான் வந்து பிரச்சனையே. அவங்க வந்து அப்படி கொடுத்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஹை குவாலிட்டியான ப்ராடக்ட். ஸோ சீசன் 5 தான் வந்து இந்த பாய்ஸ் யூனிவர்ஸ்ல வந்து கடைசி சீரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு அமேசான் பிரைம் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நல்ல விஷயம் தான். ஒரு இழுவே இழுக்காம வந்து என்ன சொல்லணுமோ அந்த கதையை வந்து சொல்லிட்டு முடிச்சுட்டு போயிடலாம். ஸோ வந்து ஸ்பின் ஆஃப் பத்தி வந்து பேசி ஆகணும். இந்த பாய்ஸ் யூனிவர்ஸ்ல வந்து ஏற்கனவே வந்து 2 ஸ்பின் ஆஃப் இருக்கு. ஸோ இந்த ஒன்று வந்து ஜென்வி சீசன் 1 வந்துச்சு, ஒரு செம்மையானது. ஸோ அதோட ஸ்டோரி வந்து தான் வந்து அப்படியே சீசன் 4ல கண்டினியூ ஆகி நம்ம நிறைய கேரக்டர்ஸ் எல்லாம் எதிர்பார்த்தோம். ஸோ அவங்களும் வந்து பாய் சீசன் 4ல வந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜென்வியோட சீசன் 2 வந்து ப்ரொடக்ஷன்ல போயிட்டு இருக்கு. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஸ்பின் ஆஃப் வந்து ஏற்கனவே அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து மெக்சிகோ இருக்குல்ல, ஸோ அங்கே வந்து சூப்பர் ஹீரோஸ் இருக்கிற மாதிரி. ஸோ அந்த ஸ்பின் ஆஃப் வந்து இன்னும் ப்ரொடக்ஷன்ல இருக்கு, ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணல. இந்த 2 ஸ்பின் ஆஃப்க்கு அப்புறம் தான் வந்து இந்த புது ஸ்பின் ஆஃப் சீரிஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து போன வாரம் வந்து காமிக்கான் நடந்துச்சுல, ஸோ அங்கே வந்து பாய்ஸுக்கு வந்து ஒரு பேனல் வச்சிருந்தாங்க. ஸோ அந்த பேனலில் தான் வந்து அமேசான் பிரைம் வந்து சர்ப்ரைஸ் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து என்ன அனௌன்ஸ்மெண்ட்னா த வாட் ரைசின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூ ஸ்பின் ஆஃப் சீரிஸ். இந்த சீரிஸ் தான் வந்து இந்த பாய்ஸ் யூனிவர்ஸ் டைம்லைன்ல வந்து ஃபர்ஸ்ட் நடக்கக்கூடிய கதை. ஸோ வந்து இந்த வாட் அந்த கம்பெனி இருக்குல்ல, அந்த கம்பெனியோட ஆர்ஜின் பற்றி. ஸோ வந்து அங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இன்னொரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க. ஸோ இங்கே வந்து சோல்ஜர் பாயும் அந்த ஸ்டார்ம் ஃப்ரண்ட், ஸோ 2 கேரக்டர் ஆக்டர்ஸ் வந்து இதில் நடிக்க போகிறாங்க. ஸோ இவங்க 2 பேர் தான் வந்து இந்த சீரிஸ் வந்து லீடாக இருக்க போகிறாங்க. ஸோ வந்து மேக் சென்ஸ் தான் வந்து, ஏன்னா வந்து இந்த கதை வந்து ஆக்சுவலாக வந்து 1940s ஆரம்பிச்சு 1990s வரைக்கும் நடக்கும். ஸோ இந்த காலகட்டத்தில் தான் வந்து வாட் வந்து எப்படி வந்து நம்ம பார்த்த ஒரு மிகப்பெரிய ஒரு மல்டிநேஷனல் கம்பெனி ஆச்சு. ஸோ வந்து 1940s 1990s ஸோ இந்த காலகட்டத்தில் தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்குறேன். ஸோ ஏன் இங்கே சோல்ஜர் பாய் ஸ்டார்ம் ஃப்ரண்ட் வந்து இந்த சீரிஸ் வந்து லீட் பண்ணுறாங்கன்னா, அது என்ன ஸ்டோரி லைன் அப்படின்றத வந்து நான் அவுட்லைன் மாதிரி சொல்லிடுறேன். ஸோ நம்மளுக்கு எல்லாருமே தெரியும் வந்து நம்ம வந்து ஸ்டார்ம் ஃப்ரண்ட் வந்து பெரிய சீசனில் பார்த்துருப்போம். ஸோ அவங்க தான் வந்து இந்த வாட் கம்பெனி வந்து உருவாக்குனார்ல, ஃபெட்ரிக் வாட், அவரோட ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வருது. ஸோ அவங்கள பற்றி வந்து சில பேக் ஸ்டோரிலாம் இருக்கு. ஸோ வந்து எப்படி வந்து இந்த கதையை கொண்டு போவாங்க அப்படின்றத வந்து நான் வந்து இப்போ சொல்ல ஆரம்பிக்கிறேன். இந்த வாட் அப்படின்றது வந்து எங்கே ஆரம்பிக்குதுன்னா, நம்ம வந்து 1940s ஆரம்பிக்குது. ஸோ அந்த டைம்ல வந்து வேர்ல்டு வார் 2 நடக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து இந்த வாட் இருக்குல்ல, ஸோ இந்த கம்பெனியை ஃபவுண்ட் பண்ற அந்த ஆள் பேர் பார்த்தீங்கன்னா ஃபெட்ரிக் வாட். இவர் வந்து ஒரு சயின்டிஸ்ட். ஃபெட்ரிக் வாட்டை வந்து ஹிட்லர் வந்து என்ன பண்றாருன்னா, இந்த மாதிரி வந்து அவர் வச்சிருக்க அந்த கேம்ப்ஸ்ல வந்து இந்த மாதிரி வந்து மெடிக்கல் சம்பந்தமா வந்து பயோ வெப்பன்ஸ் தயாரிக்கிற அந்த ப்ராஜெக்ட் வந்து கொடுக்குறாரு. இங்க வந்து ஒரு பொண்ணை பார்ப்பாரு. ஸோ அந்த பொண்ணு பேர் பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன் கிளாரா ரைசிங்கர். ஸோ அந்த கிளாரா ரைசிங்கர் தான் வந்து நம்ம ஸ்டார்ம் ஃப்ரண்ட். ஸோ அவங்க 2 பேரும் வந்து கல்யாணம் பண்ணி ஜெர்மனில தான் இருப்பாங்க. ஸோ இங்க என்ன பண்றாருன்னா ஃபெட்ரிக் வாட் அவர் தயாரிச்ச அந்த காம்பவுண்ட் வி வந்து ஃபர்ஸ்ட் வந்து அவரோட ஒய்ஃபான கிளாரா ரைசிங்கருக்கு தான் வந்து செலுத்துறாரு. ஸோ அப்பதான் வந்து அவங்களுக்கு அந்த சக்சஸ் ஆயிருது. இவங்க தான் வந்து வேர்ல்டுலேயே வந்து ஃபர்ஸ்ட் சூப்பர் மாறுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்மனி வந்து வேர்ல்டு வார் 2 கடைசியில் வந்து அவரோட செல்வாக்கு வந்து ரொம்ப இழந்துரும். ஸோ இதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் என்ன பண்றாங்கன்னா அமெரிக்காவுக்கு வந்துடுறாங்க. ஸோ அமெரிக்காவில் வந்து இந்த பயோ வெப்பனை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. ஸோ அங்கதான் வந்து நம்ம வந்து இந்த கிளாரா ரைசிங்கர் இருக்காங்க ஃபர்ஸ்ட் சூப்பர், இவங்க வந்து லிபர்ட்டி அப்படின்ற ஒரு பேர் எடுத்துட்டு ஒரு சூப்பர் ஹீரோவா ஃபார்ம் ஆறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வார்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து இவர் வந்து வாட் அப்படின்ற ஒரு கம்பெனி வந்து உருவாக்குறாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 90s ஐ திங்க் 1960ஸ்லயோ 70ஸ்லயோ நம்மளுக்கு வந்து சோல்ஜர் பை வந்து உள்ள இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. அவர் வந்து சோல்ஜர் பை ஆகிறதுக்கு முன்னாடி பெஞ்சமின் அப்படின்ற ஒரு பையன் தான். அப்பா வந்து ரொம்ப வந்து கடுமையா இருப்பாரு. இதனால வந்து என்ன பண்ணுவாருன்னா, நான் வந்து யூஎஸ் ஆர்மியில போய் சேர்றேன் அப்படின்னு சொல்லிடுவாரு. ஸோ அங்கதான் வந்து இந்த பெஞ்சமின் அப்படின்ற சோல்ஜர் பாய் வந்து நம்ம வாட் ஃபவுண்டர் ஃபெட்ரிக் வாட்டை வந்து சந்திப்பாரு. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து அவர் வந்து சோல்ஜர் பாயா மாறுவாரு. வந்து சோல்ஜர் பாய் கேரக்டர் வந்து இந்த பாய் சீசன்லேயே பார்த்துருப்போம். அவர் தான் வந்து அமெரிக்கால வந்து ஃபர்ஸ்ட் சூப் நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர் வந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சோல்ஜர் பாயோட வந்து இந்த பே பேக் அப்படின்ற ஒரு குரூப்லாம் வந்து கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த பே பேக்ல வந்து பிளாக் நயர்லாம் இருப்பாரு. பே பேக் அப்படின்ற அந்த குரூப்பை வந்து நம்ம எதிர்பார்க்கலாம் அந்த சீரீஸ்ல. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஆரிஜின் ஸ்டோரி
ஸ்டோரி. இந்த வாட் அப்படின்ற கம்பெனி வந்து எப்படி வளர்ந்துச்சு, நல்ல விஷயம் தான். ஸோ இதுக்கப்புறம் வந்து பாய் சீசன் 5 முடிஞ்சதுக்கப்புறம் வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து இந்த ஜென்வி தான் வந்து கண்டினியூ ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ பாய் சீசன் 5க்கு வந்து ஒரு ஹைப்ல தான் இருக்கேன். ஏன்னா வந்து ஹோம்லேண்டர் வந்து எப்படி கொல்ல போறாங்க அப்படின்றது. ஸோ சீசன் 4ஓட எண்டில் வந்து ஒரு செம்மையான ஒரு கிளிஃப் ஹேங்கர்ல தான் முடிச்சிருப்பாங்க. ஸோ ஃபுல்லா வந்து இந்த அமெரிக்காவே வந்து ஹோம்லேண்டர் வந்து கண்ட்ரோல் பண்ற மாதிரி சூப்ஸை வச்சு, ஸோ பிரசிடென்ட் இருந்தாலும் சரி அவரே கண்ட்ரோல் பண்றது ஹோம்லேண்டர் தான். ஸோ அந்த மாதிரி முடிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் பில்லி புச்சரோட அந்த ஃபுல் கேரக்டர் ஆர்க்கும் வந்து நல்லா இருக்கும். ஸோ சீசன் 5ல வந்து நம்ம பில்லி புச்சரை வந்து ஒரு வேற லெவலில் பார்க்க போறோம். பில்லி புச்சர் வந்து எப்படி வந்து ஹோம்லேண்டர் வந்து டேக்கிள் பண்ணி கொல்ல போறாரு அப்படின்றத பார்க்கறது வந்து ஹைப்ல தான் இருக்கேன். ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க சீசன் 4ஓட பாய்ஸை பத்தி? உங்களோட தாட்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்க. நியூ ஸ்பின்-ஆஃப் சீரிஸுக்கு உங்களோட தாட்ஸ் என்ன அதை வந்து கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு தம்ஸ் அப் போட்டு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இன்னொரு டாபிக்ல வந்து இன்னொரு வீடியோவில் வந்து உங்க மீட் பண்றேன். பீஸ் அவுட்.